2021 மே மாதம் திமுக அரசு பதவி ஏற்றதிலிருந்து போலீசுடனான என்கவுண்டரில் பலியானோரில் சிசிங் ராஜா 16வது நபர் என்று காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் தெரிவித்துள்ளது. யார் அந்த 16 பேர் என்று பார்க்கலாம். சிசிங் ராஜா, வயது 49. சிசிங் ராஜா எனப்படும் என். ராஜா மேல் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா மாநிலத்தில் 5 கொலை, 7 கொலை முயற்சி உட்பட 33 வழக்குகள் உள்ளன. இவர் A+ பிரிவு ரவுடி ஆவார். செப்டம்பர் 23ஆம் தேதி சென்னை நீலாங்கரை அக்கரையில் ஆயுதங்களை ஒளித்து வைத்திருந்த இடத்தை போலீசாருக்கு காண்பிக்க வந்தபோது போலீசாரை தாக்க முயன்றதால் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதாக கூறப்படுகிறது. காக்காத்தோப்பு பாலாஜி, வயது 44. 6 கொலை மற்றும் 17 கொலை முயற்சி உட்பட 58 வழக்குகள் உள்ளன. இவர் A+ பிரிவை சேர்ந்த ரவுடி. 2024 செப்டம்பர் 16 சென்னை வியாசர்பாடியில் வாகன சோதனையின் போது காருடன் தப்பியதால் போலீசார் துரத்தியதாகவும் அப்போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் பாலாஜி பலியானதாகவும் கூறப்படுகிறது. பாலாஜியின் காரிலிருந்து 10 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. திருவேங்கடம், வயது 33. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த திருவேங்கடம் ஆயுதங்களை ஒளித்து வைத்திருந்த இடத்தை அடையாளம் காண்பிக்க சென்றபோது சென்னை புழல் அருகே இயற்கை விவாதையை கழிக்க அனுமதி கேட்டு போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்ததாகவும் பிடிக்க முயன்ற போலீசாரை ஒளித்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டதால் போலீசார் தற்காப்புக்காக சுட்டதாகவும் கூறப்படுகிறது. துரைசாமி, வயது 42. திருச்சி எம்ஜிஆர் நகரை சேர்ந்த துரை என்ற துரைசாமியின் மீது 5 கொலை வழக்குகள் உட்பட ஏறத்தாழ 70 வழக்குகள் இருந்தன. 2023 பிப்ரவரி மாதம் திருச்சி போலீசார் துரையையும் அவரது சகோதரர் சோமசுந்தரத்தையும் சுட்டதில் துரைக்கு காலில் காயம் ஏற்பட்டிருந்தது. 2024 ஜூலை 11 அன்று புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலை அருகே காட்டுக்குள் ஆயுதங்களோடு இருக்கும் கும்பல் ஒளிந்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஆலங்குடி போலீசார் சென்று அங்கிருந்த துரையை பிடிக்க முயன்றபோது அவர் போலீசாரை பட்டா கத்தியால் வெட்டி தப்பிக்க முயன்றதால் போலீசார் வானத்தை நோக்கி சுட்டதாகவும் ஆனாலும் துரை தொடர்ந்து போலீசாரை பட்டா கத்தியால் தாக்க முயன்றதால் தற்காப்புக்காக சுட்டதாகவும் கூறப்படுகிறது. கருப்பு அசைன் ரகுவரன், பிரபாகரன் என்ற A+ பிரிவு ரவுடியை கொன்றவர்களை போலீசார் தேடிச் சென்றபோது 2023 டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு காஞ்சிபுரம் ரயில்வே பாலம் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றவர்களை போலீசார் சுட்டனர். பின்னர் அவர்கள் ரகுவரன், கருப்புஹாசன் என்று தெரிய வந்தது. முத்து சரவணன், வயது 27. ஞாயிறு சதீஷ், வயது 24. 2023 ஆகஸ்ட் 17ஆம் தேதி சென்னை ரெட்ஹில்ஸை சேர்ந்த அதிமுக நிர்வாகி பார்த்திபன் கொலை செய்யப்பட்டார். இவரது கொலையில் முத்து சரவணனுக்கும் ஞாயிறு சதீஷ்க்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் அவர்களை தேடி வந்தனர். சோழவரம் அருகே அவர்கள் இருப்பதாக தகவல் தெரிந்து சென்றபோது இருவரும் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாகவும் அப்போது ஏற்பட்ட மோதலில் போலீசார் துப்பாக்கியால் சுட்டதாகவும் கூறப்படுகிறது. இறந்த இருவர் மேலும் 11 கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குள்ள விஸ்வா, ஸ்ரீபெரும்புதூர் அருகே கிளாய் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் விஸ்வநாதன். ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் தொழிற்சாலைகளில் மாமூல் வசித்து வந்தார். இவர் மீது கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், வெடிகுண்டு வீச்சு என 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தன. பலமுறை குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைதாகியுள்ளார். விசாரணைக்கு ஆஜராகாததால் 8க்கும் மேற்பட்ட வழக்குகளில் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. எனினும் தலைமறைவாக இருந்து மாமூல் வசூல் மற்றும் கட்டப்பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வந்தார். குள்ள விஸ்வா ஸ்ரீபெரும்புதூர் அருகே மாந்தோப்பு ஒன்றில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் அவரை பிடிக்க முயற்சித்த போது போலீசாரை விஸ்வா கத்தியால் வெட்டினார். அப்போது தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் விஸ்வா சம்பவ இடத்திலேயே பலியானார். ரமேஷ், சோட்டா வினோத், போலீசார் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அதிகாலை 3:30 மணியளவில் 2023 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதிகாலை 3:30 மணியளவில் ஒரு கருப்பு நிற ஸ்கோடா கார் நிற்காமல் சென்றது. பின்னர் அது சப் இன்ஸ்பெக்டர் மீது மோதுவது போல் சென்று நின்று கொண்டிருந்த போலீஸ் ஜீப்பின் மீது மோதியது. காரிலிருந்து இறங்கிய 4 பேர் போலீசாரை தாக்க முயற்சி செய்தனர். போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதால் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். வந்திருந்த 4 பேரில் 2 மேல் குண்டுபட்டு உயிரிழந்தனர். அவர்கள் பெயர் சோட்டா வினோத் மற்றும் மன்னிவாக்கம் ரமேஷ் என்றும் 2 பேரிலும் பல குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. நீராவி முருகன், வயது 42. 3 கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், வழிப்பறி உட்பட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி தூத்துக்குடியை சேர்ந்த நீராவி முருகன். சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் நடுரோட்டில் ஆசிரியர் ஒருவரை கடந்த 2014ஆம் ஆண்டு இவன் பெரிய பட்டாக்கத்தியை கட்டி மிரட்டி செயின் பறித்தான். இந்த வீடியோ காட்சி திகிலை உண்டு பண்ணியது. திண்டுக்கல்லில் நடந்த ஒரு கொள்ளை தொடர்பாக போலீசார் அவனை தேடி வந்தனர். திருநெல்வேலி களக்காடு அருகே போலீசார் பிடிக்க முயன்றபோது போலீசாரை தாக்கினான். ஆகவே போலீசார் தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்தியதில் உயிரிழந்தான். தீனா முகமது மொய்தீன், செங்கல்பட்டில் நடந்த இரட்டை கொலையில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் தேடி வந்தனர். அவர்கள் பாலாற்றின் அருகே உள்ள வனப்பகுதியில் மறைந்திருப்பதாக தகவல் இருந்து அவர்களை பிடிக்க முயற்சித்த போது நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் மீது வீசியும் அறிவாளால் வெட்டியும் தாக்கி தப்பிக்க முயன்றனர். தற்காப்புக்காக போலீசார் சுட்டத்தில் தீனா என்கிற தினேசம், பிஸ்கட் என்கிற முகமது மொய்தீனும் உயிரிழந்தனர். துரைமுருகன், வயது 40. தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்பள்ளியை சேர்ந்த துரைமுருகன் மேல் 35க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தன. இவன் கொள்ளையடிக்கும் போது கொலை செய்வதையும் வழக்கமாக வைத்திருந்தான். தென்காசியை சேர்ந்த பூ வியாபாரி ஒருவரை கொலை செய்த வழக்கில் போலீசார் தேடி வந்தபோது தூத்துக்குடி அருகே ஒரு கல்லறை தோட்டத்தில்
பதட்டத்தில் துரைமுருகனை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயற்சித்தான். போலீசார் வானத்தை நோக்கி சுட்டு எச்சரித்த போதும் தொடர்ந்து தாக்கியதால் போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் துரைமுருகன் உயிரிழந்தான். முர்தாசா ஷேக் வயது 28 ஜார்க்கண்டை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளிகளான முர்தாசா ஷேக், நயீம் அக்தர் ஆகியோர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியில் பேருந்துக்காக நின்றிருந்த பெண்ணின் 7 பவுன் சங்கிலியை அறுக்க முயற்சித்தது போது பொதுமக்கள் அவர்களை பிடிக்க முற்பட்டனர். அப்போது துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு மக்களை மிரட்டிவிட்டு இருவரும் ஓடியுள்ளனர். மேவலூர் குப்பம் என்ற ஊரில் ஏரிக்குள் பதுங்கியிருந்த அவர்களை பிடிக்க போலீசார் சென்றபோது போலீசாரை தாக்கியுள்ளனர். அப்பொழுது போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் முர்தாசா பலியானான். என்கவுண்டர்கள் நீதிக்கு புறம்பான கொலைகள் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். காவல்துறையோ தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் தற்காப்புக்காக மாத்திரமே துப்பாக்கியால் சுடுவதாக கூறுகிறது. சமூக விரோதிகளின் ஆதிக்கத்தை அடக்குவதற்கு போலீசாருக்கு வேறு வழியில்லை என்று போலீசாரை பொதுமக்களும் ஆதரிக்கிறார்கள். இந்த என்கவுண்டர்கள் எப்போது முடிவுக்கு வரும் என்று பார்ப்போம். இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளை தவறவிடாததற்கு தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.